ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திராஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லன்ச் டைம் டின்னர் டைமில் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு பாஸ்தாவை நம்ம போட்டுக்கலாம். பாஸ்தாவில் நிறைய வெரைட்டி மாடல்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த சங்கு மாதிரி இருக்க பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். போட்டுட்டு அது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கல் உப்பு. ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது, தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுருங்க. ரொம்ப வேக வைக்கக்கூடாது, பாதி வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வேக வச்ச பாஸ்தா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பிரிஞ்சு உதிரியாக இருக்கும். அதே டைமில் ரொம்பவும் வேகலை, ஒரு 80% வெந்திருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சமையலுக்கு எப்பயும் யூஸ் பண்ணுற நார்மலாக என்ன ரீஃபைண்ட் ஆயில் சேர்ப்பீங்களோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப அதிகமாக தீஞ்சிரும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அதோடு சேர்த்து வதக்குங்க. எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கணும், வெங்காயம் தக்காளி எல்லாமே. நான் இப்போ வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நான் சால்ட் சேர்த்துக்க போகிறேன். எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தான் சால்ட் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்டர்டைன்மெண்ட் வீடியோ அண்டு வந்து பியூட்டி டிப்ஸு, அப்புறம் குக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அது நல்லாயிருக்கும், நான்வெஜ்ஜி டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. எண்ணெயிலே நீங்கள் கைவிடாமல் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும். நீங்கள் எந்த அளவுக்கு இது வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட் ஆயில்லையே. நெக்ஸ்ட்டு நான் என்ன சேர்த்துக்கிறேன்னா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் இருக்கும், அதில் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வினிகர், ஆல்ரெடி நம்ம டொமேட்டோ சேர்த்துருக்கோம், அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் நிதானமாக இவ்வளோ தான் போடணும்னு சொல்லிட்டு, அதனால் தெரியும். உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் ஸ்பூன் கணக்கிலே நீங்கள் மெஷர் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்ச பாஸ்தா இருக்குது இல்லையா, எடுத்து வச்சுருந்தோம் தனியாக, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு நம்ம கிளறி விடலாம். இப்போ உங்களுக்கு அது கொட்டும் போதே தெரியும், உங்களுக்கு நான் அது சேர்க்கும் போதே நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு தான் நம்ம ஆயில் சேர்த்தோம். அப்போது நல்லா சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து பாஸ்தாவில் படுற மாதிரி நல்லா சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. கொஞ்சம் கார டேஸ்ட்டுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பெப்பர் தூள் இருக்கு இல்லையா, பெப்பர் பவுடரும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது நீங்கள் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். ரொம்ப இட்லி தோசை இதுவே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டோம்னா, எல்லா டைமும் இல்லை, நம்ம என்றைக்காவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி செய்யணுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
நீங்கள் இன்னும் ருத்திராஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பாய்.